பாசத்தோட பார்க்க வேண்டிய என் அம்மாவோட கண்ணு என்ன கவலையோட பாக்குது. இதுக்கு முன்னாடி நான் பார்க்காத கண்ணெல்லாம் என்ன கடவுள் மாதிரி பாக்குது. யாருன்னே தெரியாது இந்த அம்மாவோட உடம்புல காயத்தை பார்த்தா என் கண்ணுல கோவம் எரிமலையா வெடிக்குது. ஏன் நான் யாரு? எங்கள் கடவுள் அமரேந்திர பாகுபலியின் ரத்தம் நீ. உன்னை பெற்றெடுத்த தாய் தேவசேனையின் 25 ஆண்டுகால தவத்திற்கு கிடைத்த வரம் நீ. ராஜமாதா சிவகாமி தேவியின் தியாக விதையில் முளைத்த விருட்சம் நீ. பாகுபலி! மகேந்திரா, நீ அறிய வேண்டிய சரித்திரம் அரை நூற்றாண்டுக்கும் தொடங்கியது. மகிழ்மதியின் அரியாசனம் பாட்டனார் வீரேந்திரர் அலங்கரித்தார். உயிராய் நேசித்த மகிழ்மதியின் மக்களையும் 6 மாதம் கருவுற்றிருந்த தன் மனைவியையும் விட்டுவிட்டு ஒரு நாள் மாமன்னர் வீரேந்திரர் அகால மரணம் அடைந்தார். அன்று ஆடி அமாவாசை. ஆண் வாரிசு பாகுபலி. இந்த அரியாசனத்தை பார்க்கும் போது ஒரு விதவையின் நெற்றியை பார்ப்பது போலில்லை. இந்த கூட்டத்தினால் மகிழ்மதிக்கு அழுக்கு படிந்து விட்டது. ரத்தத்தினால் சுத்தம் செய். என் 2 மகன்களுக்கும் இந்த அரியாசனம் ஏற சம உரிமை உண்டு. அவர்கள் வளர்ந்த பின் வீரத்தில் சிறந்தவன் எவனோ, மக்களின் மனதை வெல்பவன் எவனோ அவனே மகிழ்மதியின் அரசன். அதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். இருள் கொண்ட வானில் இவள் தேவ ஒளி, இவள் மடிக்கூட்டு முளைக்கும் பாகுபலி. மகிழ்மதி இளவரசனாக கட்டளையிடுகிறேன். ஊட்டி விடு மாமா. அரசன் யார் என்று ராஜமாதா முடிவெடுக்கும் முன் புதிய ஒரு சிக்கல் மகிழ்மதிக்கு முளைத்தது. காலகேயா!
வெட்டுக்கிளி கூட்டம் கடந்து போன காடும் காலகேயர் கூட்டம் கடந்து போன நாடும் சுடுகாடாகிவிடும். காலகேய வீரர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 100,000. Nimda, Dozras tell me. Har tabush crack oikinim bomla, mohino zuku, lohakwe. கட்டப்பா, தாயே, போர் முரசு கொட்டட்டும். நம் போர் திட்டம் என்ன? திரிசூல வியூகம். நான் வழிமொழிகிறேன். நான் ஆமோதிக்கிறேன். நான் வடதிசை படைகளுக்கு தலைமை தாங்குவேன். தெற்கிற்கு நான் பொறுப்பேற்கிறேன். பல்லா, பாஹு, உங்கள் தாய்நாட்டிற்கு கடமையாற்ற காலம் ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெய் மகிழ்மதி! ஜெய் மகிழ்மதி! நம் அரண் தகர்க்கப்பட்டது. மகிழ்மதியின் மண்ணில் முதன் முறையாக எதிரிகளின் கொடி பறக்கிறது. இது மரணத்தை குறிக்கும். இது மரணம்தான். வீரர்களே, எது மரணம்? நம் வீரத்தை விட எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று நினைப்பது மரணம். போர்க்களத்தில் சாவதை விட கோழையாக வாழ்வது மரணம். அந்த மரணத்தை வெல்ல நான் செல்கிறேன். என்னோடு வரப்போவது யார்? என்னோடு சாகப்போவது யார்? மரணத்தை தாண்டி என்னோடு வாழப்போவது யார்? ஜெய் மகிழ்மதி! பல்வாழ் தேவனின் வீரம் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும். 100,000 ஆண்டுகள் தாண்டியும் அவன் வீரத்தை இந்த மண் பாடும். போரில் பல்வாழ் தேவன் எதிரிகளை கொல்வதில் மட்டுமே கண்ணாயிருந்தான். ஆனால் பாகுபலி ஒரு கையால் எதிரிகளை கொன்றான், இன்னொரு கையால் நம் மக்களை காப்பாற்றினான். அதுதான் ஒரு வீரனுக்கும் அரசனுக்கும் உள்ள வேறுபாடு. பாகுபலி மகிழ்மதியின் அரசனாக ஒரு நன்னாளில் முடிசூட்டப்படுவான். இதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம். அமரேந்திர பாகுபலியாகிய நான் மகிழ்மதி மக்களின் உடல், பொருள், மானம், உயிர் காப்பேன் என்று உயிர் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டேன் என்று ராஜமாதா சிவகாமி தேவியின் சாட்சியாக பிரமாணம் செய்கிறேன்.
அவரை பத்தி கேட்கும் போதே உடம்பெல்லாம் புல்லரிக்குதே. அவரை ஒரு வாட்டி பார்க்கணுங்க ஐயா. அந்த கனவு இறந்து விட்டார். ஆயுதம் தொட முடியாத, எதிரிங்க நெருங்க கூட முடியாத அந்த மாவீரர் எப்படி இருந்தார் தாத்தா? ஈட்டி, அம்பு, வாளை விட கூறிய கொடிய ஆயுத நம்பிக்கை துரோகம் மகேந்திரா பாகபலி முதுகில் குத்தப்பட்டார். யாரு தாத்தா அந்த நயவஞ்சகன்? யாரு அந்த துரோகி?